Hello everyone. Welcome back to Mithran Structures. The Combined Technical Service Examination டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஜேடிஓ அப்படிம்பாங்க. ஐடி லெவலுக்கான போஸ்டிங் வந்து ஓகேங்களா. மேனுவல் பிளானர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ வந்து ஐடி லெவலுக்கான இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதோட மெயின் போஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஐடிக்கு பற்றி பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற மாரி ஓகேங்களா. அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ அண்ட் த இன்ஜினியரிங்க்கு மேலே எந்த ஹையர் டிகிரி முடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா த எலிஜிபிள். ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட் 2025ல இது நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. திரும்பியும் 2026ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரீவியஸ் 2 or 3 வீடியோஸை பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சிவிலுக்கு செப்பரேட்டாக பண்ணியிருந்தோம், மெக்கானிக்கலுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் என்ன அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஏதாச்சும் வேகன்சி வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, பிசிஏ முடிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி ஐடிஐ ஓகேங்களா. இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் அப்படிம்பாங்க ஓகேங்களா. ஓகேங்களா. டிபிபிஓ அப்படிம்பாங்க. அதான் இந்த ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்க. டெஸ்க்டாப் த பப்ளிஷிங் ஆப்ரேட்டர். இது வந்து இப்போ நிறைய ஐடிஐல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 11 ஐடிஐல பார்த்தீங்க அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதிகமாக இருக்கிறதால இந்த டெஸ்க்டாப் த பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வேகன்சி வரப்போகுது ஓகேங்களா. இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி இன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஓகேங்களா. இது ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு டிஎன்பிசி வெப்சைட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. இது மூலியமா தான் நமக்கு எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேலைவாய்ப்பு மற்றும் இந்த பயிற்சித்துறை இயக்குநரகம் அப்படின்னு இருக்கு. இது மூலியமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதுல நீங்க ஜேடிஓ அப்படிங்கிறது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இதுல இன்ஸ்ட்ரக்டரா நீங்க உள்ள போக போறீங்க ஓகேங்களா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நமக்கு இந்த ஐடிஐ பொறுத்தவரையும் ஒரு 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்கீம் ட்ரேட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அண்ட் நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். இப்போ டிகிரி முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனி ரிலேட்டட் இன்ஜினியரிங் டிகிரி அது எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல வருவீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் ஓகேங்களா. நான் இன்ஜினியரிங் அப்படின்னா பிசிஏவும் வரலாம், பிஎஸ்சி வரலாம், பிஎஸ்சி முடிச்சவங்க வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல டிகிரியின் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் கூடயுமே வரலாம் ஓகேங்களா. இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது கொடுத்துட்டு இது வந்து 1 year கோர்ஸ் தான். நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த போஸ்ட் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஓகேங்களா. டெஸ்க்டாப் த பப்ளிஷிங் ஆப்ரேட்டர். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க த இன்ஸ்ட்ரக்டர். இங்க பாருங்களேன், த இன்ஸ்ட்ரக்டர் குவாலிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்இ முடிச்சிருக்கணும் அவங்க டீச் பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னா அதுக்கு மேலே பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த ஐடிஐ லெவலுக்கு ஓகேங்களா த இன்ஸ்ட்ரக்டர் குவாலிஃபிகேஷன் இங்க இருக்கு பாருங்க ஓகேங்களா. இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்க சொல்லியிருக்கிறது டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து நான் இன்ஜினியரிங் ஓகே. டெஸ்க்டாப் பப்ளிஷர் அப்படிங்கிறது நான் இன்ஜினியரிங். நீங்க எங்க இருக்க பாருங்க, இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் கிடையாது, வேற கம்ப்யூட்டர் ரிலேட்டடா எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகேங்களா. த பிரிண்டிங் டெக்னாலஜி ஃப்ரம் யூஜிசி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஓகேங்களா. 1 years ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேங்களா. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடிமே அதான் சொல்றேன்ல. டிகிரி அவன் டிப்ளமோல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, பிரிண்டிங் டெக்னாலஜி இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா ஆர் ரிலவெண்ட் அட்வான்ஸ்டு டிப்ளமோ இந்த ஒகேஷனல் குரூப் ஓகே டிஜிடிபி இதுல நீங்க 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுத்தீங்கன்னாவே போதும் ஓகே. இல்லை அப்படின்னா நீங்க ஐடியில இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாவே போதும் ஓகேங்களா. அதை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் த இன்ஸ்ட்ரக்டரோட குவாலிஃபிகேஷன் இதான், இதை தான் நமக்கு வரப்போகுது ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் த பப்ளிஷிங் ஆப்ரேட்டர். அதனால ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சு நான் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இல்லைனா ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ பிசிஏ, நான் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா இது உங்களுக்கு த ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் ஓகே. இதை நம்ம டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஓகே, அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஓகே. 10 to 2026 அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வர்றது இது ஒன்று
ஓகே, ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், த சேஃப்டி ரூல்ஸ், இது எல்லாமே. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் இதுல ஒரு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ஐடிஐல இது ஒரு ட்ரேட் இருக்குது. ஓகே, நான் இன்ஜினியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு இது 1 இயர் கோர்ஸ் தான். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, அந்த 1 இயர் கோர்ஸுக்கான என்ன சிலபஸோ, இது ஆக்சுவலா இது புக்கு தாங்க. இது டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் கொடுக்குறேன். இல்லை நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா 2026ல இந்த வேகன்சி நிறைய வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் 2025ல இந்த வேகன்சியே விடவே கிடையாது. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லவே கிடையாது. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் சிலபஸ் இங்கே இருக்க பாருங்க. இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் நம்ம டிஎன்பிசி சிலபஸ் எடுங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதே தான் இதுல இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்யூட்டர் அடுத்தது. ஓகேங்களா, அதுலேயே த சேஃப்டி ரூல்ஸ் இங்க இருக்கு பாருங்க. த சேஃப்டி ப்ராக்டிஸ் அண்ட் சைன். ஓகேங்களா, அடுத்தது த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது விண்டோஸ் அக்சசரி இது பாருங்களா. அடுத்து இந்த யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா த பேசிக்ஸ் ஆஃப் எம்எஸ் விண்டோ. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் அசசரிஸ் போட்டிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன், இந்த ஃபைல் டைப்பு, இது எல்லாமே வந்துருக்கு. ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல், த டிஃபரன்ஸ் டாக்குமெண்ட், இது எல்லாமே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு எம்எஸ் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் இட் இஸ் அப்ளிகேஷன், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். நீ நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க இந்த டிகிரியில நிறைய கோடிங் பண்ணியிருப்பீங்க, சிசி பிளஸ், அதெல்லாம் கிடையாது. ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேசிக்காக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை நீங்கள் டீச் பண்ணணும். ஓகேங்களா, அதான் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கணும். ஓகே, அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு மினிமம் தெரிஞ்சா போதும். பட் இது எல்லாமே இப்போ எல்லாத்துக்குமே தெரியுது. பட் அவ எலிஜிபிள் சொல்றப்ப பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்போ யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு தி எம்எஸ் ஆஃபீஸ். நம்ம ஐடி சிலபஸ்ல பாருங்களேன், தி எம்எஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எம்எஸ் ஆஃபீஸில் எல்லாமே வந்து வேர்டு, பவர் பாயிண்ட், நெட்ஒர்க்கிங். ஓகே, நெட்ஒர்க்கிங், இன்டர்நெட் டூல்ஸ், த பிரிண்டர், ஸ்கேனர் டைப், இதே தான். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் கான்செப்ட், த பிரிண்டிங் ஸ்கேனர். ஓகேங்களா, நெட்ஒர்க், இதே தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல பாருங்களேன். யூனிட் 5ல பார்த்தீங்க அப்படின்னா த பெனிஃபிட்ஸ் ஆர் ஆஃப் அடோப் இன்டிசைன் த பேஜ் மேக்கர். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக ஒரு சாஃப்ட்வேரு. இது மேபி தெரிஞ்சிருக்கும், இந்த அடோப் இன்டிசைன். ஓகேங்களா, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா த பேஜ் மேக்கர் இங்கே வந்துச்சு பாருங்க, த பேஜ் மேக்கர். ஓகேங்களா, அதுவுமே இந்த சிலபஸ்ல இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடோப். ஓகேங்களா, அதுலேயும் அடோப்ல அடுத்த இது. ஓகேங்களா, பிட் மேப்பு, வெக்டர் கிராஃபிக்ஸ், இந்த மாதிரிலாம் அதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு கீழே இருக்கு பாருங்க, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி எல்லாமே. அடுத்து யூனிட் 7ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப், அடோப் ஃபோட்டோஷாப் பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெர்ஷன் டூல்ஸ், பேனல்ஸ், இமேஜ் கிரியேஷன் டெக்னிக்ஸ், அதே தான் நம்மளோட சிலபஸ்லையுமே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 8ல கொரல்ட்ரா. இங்கே பாருங்களேன், இந்த கொரல்ட்ரா ஒர்க் ஸ்பேஸ் ஓவர்வியூ, டூல் பாக்ஸ். ஓகேங்களா, இது ரிலேட்டடாக தான் இருக்கும். இந்த யூனிட் 8 இங்கேயும் அதே தான், கொரல்ட்ரா ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா, இப்போலாம் கொஞ்சம் அது வச்சு வெப் சர்வர், வெப் ஹோஸ்டிங்கு, அது ஆன்லைன் டூல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அதே தான் இதுலேயும் வந்துருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிஷிங் ப்ராசஸ், பிரிண்டிங் டெக்னாலஜி அண்டு பைண்டிங் ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் இதுலையும். ஓகேங்க, பப்ளிஷ் கண்டென்ட், பப்ளிஷ், இது எல்லாமே ரிலேட்டடாக வந்துருச்சு பாருங்க, பைண்டிங் ப்ராசஸ் எல்லாமே. அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வரப்போகுது. மேபி ஜூன், ஜூலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சிலபஸ் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், நீங்கள் ஐடிஐயில் நல்லா நான் இருக்கு, டீச்சிங் இதுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஒன்லி ஃபார் டெக்னிக்கல். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸிமம் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஐடியில் அந்த மாதிரி ஜாப் போயிடுறாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஜாப் வேணும், இல்லை நான் டிஎன்பிசி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை இனிமேல் தான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இப்பயே உட்காந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் இந்த புக்குமே கொடுக்குறேன். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த ஒரு புக்கு தாங்க 236 பேஜ். இதில் உங்களுக்கு எல்லாமே வேர்டு, எக்ஸல், இதெல்லாம் நிறைய பேசிக் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு டீச் பண்ண போகிறது, டிப்ளமோ அண்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண போகிறது கிடையாது. ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேசிக் கம்ப்யூட்டர் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும். ஓகேங்களா, ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் குரூப் 2 இருக்குல்ல, குரூப் 2A இருக்குல்ல, அந்த சேலரி தான் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க. அதனால இது ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு டிஎன்பிசியில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேற ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா
பேரலா இதையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இதுல எக்ஸாம்ல உள்ள போயிடலாம். ஓகேங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த இதுக்கு எலிஜிபிள் திரும்பியும் சொல்றேன். உங்களுக்கு ப்ரூஃபே இதில் அனுப்பிச்சு விட்ருக்கேன். ப்ரூஃபே இருக்கு பாருங்க. டிகிரி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அவன் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதெல்லாம் கேட்கவே கிடையாது. ஓகே, டிகிரி இன் இன்ஜினியரிங் அவன் கேட்கறது டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எது வேணாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா நீங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, திரும்பி பிஎஸ்சி, பிசிஏ, பிடெக் ஐடி, பிஎஸ்சி ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, இது எல்லாமே ஓகேங்களா. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எது வேணாலும் வாங்கி நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இது கிடையாது. அதனால கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதை டவுன்லோட் பண்ணி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது, உங்க சிலபஸையும் நீங்க கோத்ரூ பண்ணிக்கங்க. உங்களுக்கு எலிஜிபிளும் சொல்லியாச்சு. ஓகேங்களா, இதுதான் ஒரு 2 3 பேர் கேட்டாங்க. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், ஜேடிஓ சாரி ஜேடிஓ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கான இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதனால தான் டிஎன்பிசி வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் சிலபஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, தேங்க்யூ கேஸ். இதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வேற ஏதாச்சும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.